அது இவங்க இல்லைன்னு அப்பா சொல்றாங்க. இருக்கா அவர்கிட்ட இருக்கா? எஸ்பிட்ட பேசல. இப்போ தான் சொன்னார் இந்த மாதிரி 6 வயசு அந்த இருக்காங்க, அவங்களுக்கு கஸ்டடி எடுக்கணும்னு சொன்னாங்க. இருங்க ஒரு ஆள் சொல்ல சொல்லுங்க. நான் வெளியே ராமரை தலை எடுக்கிறவனுக்கு நான் காரும் வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுப்பேன். அவருடைய வீடியோ அதை நாங்கள் கம்பெனியில் தான் கொடுத்துருக்கோம். அதில் எப்போ ஆரோ கம்பெனியில் கொடுத்தாங்க. நாங்கள் எப்போ போட்டுருக்கோம். அந்த பெட்டில் இருக்காங்க கூட வந்த சின்ன பையன் பார்த்து மயங்கி விழுந்துட்டு அவன்கிட்ட போய் அந்த பையன் அவன் நம்ம பையனா பார்க்க விடல. அவன் நம்ம ஏதாவது விஷயத்தை கடந்துருந்தா போலீஸ்கார விடவே விடல. அந்த பையன் அந்த பையனை அவங்க போலீஸ் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காங்க இதுன வரைக்கும். அவன் தம்பியை போய் பாருங்க. ஏன்னா அவனுக்கு பக்கத்துல தானே அவனை செய்யறாங்க. அவன் படுத்து அந்த பையனை விசாரித்தா தெரியும். ஆனா அந்த பையனை விசாரிக்க நம்ம பார்க்க விட மாட்டாங்க. போலீஸ் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அவனை மிரல வச்சுட்டாங்க. தெரியுமில்ல உண்மையா நீங்க வரீங்களா? வாங்க முக்கியம் நீ வரையா? இவங்க 2 பேரும் எல்லாம் கூட்டம் மத்த ஆள் அப்படியே கிட்ட நில்லுங்க. கூட்டம் பின்னாடி வராது. எல்லாமே இந்த கொலைக்கே காரணம் காவல்துறை தானே. அவன் தானே அக்யூஸ்ட். இல்ல 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது நீ தானே ஒரு முதல் அக்யூஸ்டா காமிச்ச. அந்த சம்பவத்துக்கு ஒரு சம்பவம் இருக்காரா தெரியுமா? இந்த தமிழ் சம்பவத்துக்கு புரியுமா அது? நீ அவன் முன்னாடி வந்து பொது எதிரியா வந்து ராமர் பாண்டியனை சொல்லி இன்னைக்கு அதே சமூகத்தால கொலை செய்ய விட்டுட்டேன். அவன் உனக்கு கிடைச்ச வெற்றி. நீ என்ன நினைச்ச? இந்த சில்லுவண்டு வள்ளுவண்டு எல்லாம் போனவன் அப்புறாணி சப்புறாணி எல்லா பேரும் வெட்டி பார்த்த ஒன்னும் ஆகல. இப்ப தலைவர்களை தூக்கி பாக்குற. நீ இதைத்தாண்டா செய்வ. நீ இதைத்தானே செய்வ. நீ கொடுக்க 10 லட்சம் வேணுமா? வேலை வேணுமா? எஸ்சி எஸ்டி இந்த எஸ்சி எஸ்டி ஆகிட்டு நீ எவனா பிறந்த கால் இருக்கு செருப்பை கலட்டி அடிக்கணும் மூஞ்சிக்க. என்ன எஸ்சி எஸ்டி ஆகிட்டு ஏடா யாரா நம்ம பிறப்பால எவன்டா எஸ்சி? யாரா எஸ்சி? திருநெல்வேலி சிறையில வந்து காவலர் தானே கூட்டி கொண்டு முத்துப்பனாரை விட்டு கொண்டது. ஏங்க ஒரு அக்யூஸ்ட் ஒரு குற்றவாளியை கொண்டு வரும்போது நீ வந்து உன் கையில இருக்க துப்பாக்கில உனக்கு எல்லாமே இருக்கு. நீ சுடலாம். நீ ஓடுறடா பெரும்புது காட்டிட்டு தெருக்குள்ள வச்சே முத்துப்பனாரை கொண்டாங்கல்ல. அந்த காவலர் தானே கூட்டி கொண்டு ஏக்கா எஸ்சி எஸ்டின்னு பேசுறானே விளக்கமா கொண்டு அடிங்க. இதுல செருப்பை கலட்டி அடிங்க. எஸ்சி எஸ்டின்னு இதுல எவனா பேசுறானா? எனக்கு சொன்னவங்க கூட அந்த வேலை ஓடுங்க. ஒரு அதுல ஒரே முடிவா இருக்கணும். நம்ம கிளம்பறோம். மதுரையா இருந்தா நீங்க மதுரை என்ன ஆச்சு தெரியுமா? மதுரையா இருந்தா நீங்க மதுரை என்ன ஆச்சு தெரியுமா? ஏன்னா 3 நாளா ஒரே வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ன வந்து அதை கொண்டு குப்பையில வர்றோம். எங்களுக்கு அதுக்கு என்னடா இருக்கு? என்னென்ன நீதி கிடைச்சிருக்கு? முத்துமணம் பின்ன வரைக்கும் என்ன நீதி கிடைச்சிருக்கு? ஒரு மயிலும் கிடையாது. 71 நாள் வச்சுன்னு சொல்றாங்க. என்ன நீதி கிடைச்சிருக்கு? என்ன எஸ்சி எக்ஸ் ஆயிட்டு இருக்கவன் யாராவது எஸ்சி எஸ்டின்னு பேசுனேன்னா நீ அப்படி சாணியில முக்கி செருப்பை கொண்டு தலையில அடி ஒவ்வொருத்தனும். எனக்கு என்னடா இருக்கு? அவன் கொடுக்குற 10 லட்சம் மயத்துல வர்றான். ராமர் அம்மாவே சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க ஒரு 10 லட்சம் கொடுக்குறோம். இருக்கிற கூட்டு வரைய வெட்டி எறிவோம். 1 கோடி ரூபாய் சமாளிப்போம். அரசு ஏத்துக்குவானாடா? அரசு ஏத்துக்குவானா? இப்படி இருக்காங்க பாருங்க. 10 லட்சம் கொடுக்க வேலை வாங்கி தரோம். 25 லட்சம் தருவோம். 1 மணி நேரம். அடுத்த மூமெண்ட்டை பார்த்துருங்க. 3 நாளாச்சுண்ணா இவன் வச்சுக்கிறோம் கறி நம்ம இருக்கணும். நம்ம இடத்துக்கு போவோம். நம்ம களத்தில் நம்ம சந்திப்போம்.
அன்னைக்கு தெரியுமா நீங்க அப்பாவை பாருங்க. இங்க இருக்கிற வரைக்கும் நீதி கிடைக்காதுக்கா. நம்ம ஏரியாவுக்கு போயிருந்தோம். நம்ம மாவட்டத்துல நமக்கு எதிர்ப்பு கரெக்டா இருக்கும். எது வேணாலும் பண்ணிக்கலாம். எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். மட்டும் அவன் வீட்டுக்காரமா நீங்க 3 பேர் மட்டும் சரியா இருங்கக்கா. அவன் வச்சுக்கோ இனிமேல் என்னக்கா அதை வச்சு என்ன செய்ய பாடி பண்ணுனது அழுது பாதி கொண்டு வந்து என்ன செய்ய போறேன்? அடியா தலைவர்ல மட்டும் எடுத்து மாலை போடுறது தலை இருக்காக்கா. அவ்வளவு வன்கொடுமை மாதிரி பண்ணுது. அது இனிமே அழுகுனா என்ன வருது நமக்கு என்ன இவன் கடைசி வரைக்கும் போட்டுட்டு போவானுங்க. இவனுங்க என்ன கும்பல் கூடுவாங்க, ரோட்ல மறியல் பண்ணுவாங்க, அப்புறம் வாங்கிட்டு போயிடுவாங்க. இதானே அவனுக்கு சாதகமா போகுது. இல்ல இவன் கடைசி வரைக்கும் இப்பயும் பாரு, உனக்கு வேலை வாங்கி தரேன், ஒரு 10 லட்சம் வாங்கி தரேன், 15 லட்சம் வாங்கி தரேன், உனக்கு வேலை சோத்தத்தினா உனக்கு ஆத்தாளோட என்னதே அவர் எதுக்குல இங்க வராரு? தலைவர் சாதாரண வேற மத்திய தலைவரா முறைக்காது